வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் அரசியல்வாதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை அதிரடியாக கட்சி பதவியிலேருந்து பொறுப்பிலேருந்து நீக்கியிருக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு பக்கம் அவங்க யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும், அதை எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக இங்கே நேற்று 888 கோடி ஊழல் அப்படிங்கிறதும், இன்றைக்கி 328 கோடி ஊழல் திமுக பண்ணியிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டையும், இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த அரசியல் களத்தில் அஜித் அவர்கள் பேசின விஷயம் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுது. அப்படி அஜித் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நம்பி, தோழா, தோழி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? பார்த்தலாம், ஒரு கை பார்த்தலாம். முதல்ல இங்கே அஜித் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்துடணும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நீண்ட காலமாகவே அரசியலில் சுத்தமாக எனக்கு அதுக்கு விருப்பம் இல்லை, அதை பற்றி துளியும் பேசாத ஒரு நபர் இன்றைக்கி ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு கொடுக்குற இன்டர்வியூவில் இதை பற்றி ஒரு இஷ்யூ எங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு பேசுகிறப்பயே அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, திமுக அரசு அப்படிங்கிறது இதை எல்லாத்துக்கும் பின்னணி காரணம் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் தமிழக மக்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி விஜய் அவர்கள் இல்லை அப்படிங்கிறதும் வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இதை தலை அஜித் அவர்கள் சொன்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் இன்னும் பலரால் வரவேற்கப்படுகிறது அந்த கருத்து அப்படின்றத நான் பார்க்குறேன். அவர் என்ன அப்படி சொன்னார் அப்படின்னு நீங்களே ஒரு நிமிஷம் பாருங்கள். That individual alone is not responsible. We are all responsible for it. And I think even the media has a part to play in this. I mean, you have crowd that go for a cricket match. You don't see all this happening there. Why is it happening only in theaters? Why is it only happening with celebrities, film personalities? So what happens? It projects the whole film industry world over in a bad light. But I'm sure you'll agree. I mean, even Hollywood actors, we don't wish this. Yeah, of course not. We don't wish this. We want that love. I mean, that's what we work hard for. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவர் சொன்னதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, கரூர் சம்பவம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, இங்கே ஒவ்வொருத்தருமே எடுத்துக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எல்லாத்து மேலேயுமே அந்த பொறுப்புங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறதையும், முக்கியமாக ஊடகங்கள் அந்த பொறுப்பை ரொம்ப அதிகமாக பங்களிச்சிச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மற்ற இடங்கள்லையும் கூட்டம் கூடுது, ஆனால் இது மாதிரி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை. இங்கே ஃபுட்பால் பிளேயர்ஸ் விளையாட்டை பார்க்குறதுக்கு நிறைய பேர் போகிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆர்வம் இருக்குது. கார் ரேஸு அது நிறைய ஆர்வம் இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் கூட்டங்கள் கூட தான் செய்யுது. அந்த இடத்துல இறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் இங்கே ஒரு பிரபல ஸ்டாராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், அவங்களுக்கு மட்டும் இந்த அளவுக்கு நடக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. யாருமே இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப எந்த நடிகருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அதே சமயம் ரசிகர்களுடைய அன்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கருத்து இல்லை அப்படின்னு அவருடைய கருத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. அதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்ம சேனலில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக செங்கோட்டையன் அவர்களை இபிஎஸ் அடிப்படை உறுப்பினர்லேருந்துமே தூக்கியிருக்கிறாங்க. பதவி ஆல்ரெடி பறிச்சிட்டாங்க. உறுப்பினர் பதவியிலேருந்து ஒட்டுமொத்தமாக இப்போ தூக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே டிடிவி தினகரனை பார்த்ததும், பன்னீர்செல்வத்தை பார்த்ததும், சசிகலா அவர்களை பார்த்ததும் தான் இங்கே அவர் பண்ண தப்பு. இன்னும் சொல்லப்போனால் கடந்த 6 மாதங்களாக இதே வேலை தான் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும், இந்த கட்சிக்கு விரோதமானவர்கள் அவங்க கூட சவகாசம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நீக்கம் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு செங்கோட்டையன் தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்டப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அதே சமயம் என்னையை அதாவது அந்த பிரச்சனைக்கு முன்னாடி இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கொஞ்ச நாள் கெடுவிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, கூட்டணி பற்றி யோசிக்கணும் சேரணும் அப்படின்னு. ஸோ அந்த டைமில் பத்திரிக்கையாளர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, உங்களை கட்சி பொறுப்புலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படி தூக்குனா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ கண்ணீர் விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொரு முக்கியமான விஷயமும் அவரே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இங்கே துரோகத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் இங்கே கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சி
துரோகம் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் உறுதுணையாக இருந்தாங்க. அவங்க கூட யார் சவகாசம் வச்சுருந்தாலும் அவங்கள நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கிடுவோம் அப்படின்ட்டு அவர் ரொம்ப போல்டாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் டிடிவி தினகரன்லாம் வந்து அம்மாவையே, அதாவது ஜெயலலிதா அம்மாவையே வந்து ஓவர்டேக் பண்ணி வரணும், ஒதுக்கணும் அப்படின்னு நினச்சவங்க. அதனால தான் அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற நபர்கிட்ட இப்போ செங்கோட்டையன் போய் சேர்ந்துருக்கிறது, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்தளவுக்கு சரி அப்படின்ட்டு எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ இதுக்கடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு தினத்தை முன்னிட்டு இங்கே தமிழ்நாடு தினத்துக்கு வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே திமுகவை வந்து விரட்டுவோம் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஹேஷ்டேக்காக இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது திமுகவிட்டிருந்து தமிழ்நாட்டை மீட்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஸோ அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக ஆயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இங்கே முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 888 கோடி திமுகவுடைய அமைச்சராக இருக்கிற KN நேரு வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாரு. மாநகராட்சியில் வேலை செய்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் இவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறாரு. அதாவது 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரையும் ஒவ்வொரு பணிக்கும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு இடி வந்து ஃபைல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 321 கோடி ஊழல் பண்ணியிருக்கு. அது எதில் ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன்றும் இல்லை, நெல் கொள்முதல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு சப்கான்ட்ராக்ட் விடுவாங்க இல்லையா. ஸோ சப்கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல இருக்கிற நெல்லை இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு வர்றது. அந்த லாரிக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகையில் இவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. அது எப்படி அந்த அளவுக்கு ஊழல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 1 கிலோமீட்டருக்கு ஒரு லாரி ஓடுறதுக்கு ஒரு 100 ரூபா அப்படிங்கன்னா, இங்கே அவங்களுடைய பில்லு புக்கில் 321 ரூபா அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிட்டு அவங்களுக்கு 100 ரூபா மட்டும் கொடுத்துட்டு கணக்கு காமிக்கிறப்ப 320 ரூபாங்கிற மாதிரி கணக்கு காமிச்சிடுறது. 100 ரூபாவை கையில் கொடுத்துட்டு 221 ரூபாயை நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறது. ஸோ இந்த மாதிரி ஊழல் பண்ணி இங்கே 321 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை குறித்தும் இங்கே நிறைய பேர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறதும், அதை சார்ந்த அமைச்சர் அவங்க இதெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதும் ரொம்பவே வழக்கமாக போயிடுச்சு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இதையெல்லாம் தீர விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இதை எல்லாத்தையும் சிபிஐ வழக்குக்கு மாற்றணும் அப்படின்னு இன்னொரு பக்கமும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதில் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா எதுக்கெடுத்தாலும் சிபிஐனா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸ் என்னதாயா பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஸோ அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன போஸ்ட் மாஸ்டரா, நீங்கள் சொல்கிற செய்தியை அப்படியே கடத்தி கொண்டுட்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் எஃப்ஐஆர் போட சொல்லணும்னா போடணும், அதை அப்படியே கொடுத்துடணும் அப்படின்னா நாங்கள் அப்புறம் எதுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை இங்கே அவங்க முன் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்குங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 888 கோடி ஊழல் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கமும் 321 கோடி ஊழல் அப்படின்னு இன்னொரு பக்கமும் முழுக்க திமுக மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுடைய நெல்மணிகளை வந்து கொள்முதல் பண்ணாமல் அவங்கள ரொம்ப மிகப்பெரிய அளவில் துன்பத்துக்கு ஆளாக்கினதும் இந்த திமுக அரசு தான். ஸோ திமுக உடைய கோட்டையாக இருந்த இப்போ டெல்டா மாவட்டங்கள் இனி யார் பக்கம் சாயும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே யார் நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு நபருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் இவங்க 2 பேருமே, அதாவது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து நல்லது பண்ணுற மாதிரி தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இங்கே மக்கள்கிட்ட இப்போ அதிகமாக உருவாக்கியிருக்கு. ஸோ அதனுடைய விளைவு தான் இங்கே 3ஆம் கட்சிகளுக்கு, இன்னும் சொல்லப்போனால் சீமான் அவர்களுக்காக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்துக்காக இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்கு ஓட்டாக மாறுறது இதன் மூலியமாக தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இவங்க சரியான முறையில் ஆட்சி கொடுத்துருந்தாங்க, நிர்வாகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கே மாற்றுக் கட்சியினருக்கு இவ்வளோ சதவீத ஓட்டு அப்படிங்கிறது வந்து போயிருக்காது. எவ்வளோ தான் நீங்கள் வந்து ஜாதி ரீதியாக கூட்டணி ரீதியாக நீங்கள் வந்து ஓட்டு வங்கிகளை வந்து சேகரித்தே வச்சாலும் ஒரு காமன் மேன், அதாவது ஜாதி சார்ந்து போகிறவங்க ஒரு
ஒரு ஜாதியில் வந்து ஜாதியை சார்ந்து போகிறவங்க ஒரு 10 பேருன்னா அதுலேருந்து விலக்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 70% இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இன்றைக்கி மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு சிதறுது அப்படின்னா இவங்க 2 பேருமே எனக்கு வேணாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டால் தான் இங்கே மற்றவங்களுக்கு ஓட்டு போகுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். இந்த முறை பொங்கல் தொகுப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஜாக்பாட்டாக அடிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, போன வருடம் பொங்கல் தொகுப்பு பரிசு அப்படின்ட்டு எதுவுமே தரல. அதுக்கு இந்த முறை சரி பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு 5000 ரூபா போடு ஒவ்வொருத்தங்களுக்கும் அப்படிங்கிற நிலை அப்படின்லாம் இல்லை, அந்த ஒரு அறிவிப்பு வரத்துக்கு மிக மிக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரங்களை சொல்லிட்டு வராங்க. ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன் இதை வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எலெக்ஷன் வந்துகிட்ருக்கு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறக்கடிக்கணும். திமுக தான் வள்ளித்தர வள்ளல் அப்படின்னு எல்லா மனசுலையும் பதிய வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக இந்த அறிவிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். ஸோ என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம ஊர் அரசியல்வாதி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.